பிலிப்பைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க நாட்டில் எனர்ஜி எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்களாம். இந்த எனர்ஜி எமர்ஜென்சி அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. பல நாடுகள் சீக்கிரமாக அதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை சின்னதாக இங்கே பேசியிருக்கோம், வியூகத்தில் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருப்பேன். இன்னொரு நாடு சவுத் கொரியா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எல்லாரும் வீட்டில் ஷவர் குளிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. கார் அப்படிங்கிறது 1க்கு 2 கார் அப்படிங்கிறதுலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. எல்லாருமே ரொம்ப மினிமிஸ்டிக்காக கரண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சவுத் கொரியா, ஃபிலிப்பைன்ஸ், வியட்நாம், இன்னும் பல நாடுகள். பங்களாதேஷில் ஃபியூல் அப்படிங்கிறது இன்னொரு 5 நாட்கள் கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இலங்கையிலையும் அப்படி தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி மற்ற நாடுகளுக்கும் சிக்கல்கள், மேற்குலக நாடுகளுக்கும் சிக்கல் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. விலை எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குறதுக்கு கேஸோ இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலோ இல்லை. இந்த ஒரு நிலைமையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் 1-2 வாரங்களுக்கு மூடியே இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை ஈரான் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாருடைய டப்பா டான்ஸ் ஆட தொடங்கிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல், அமெரிக்கா பொய் சொல்லாமல் ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படிங்கிறது தான். பட் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஈரான் எங்ககிட்ட வந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, 5 நாளில் சீஸ்ஃபயர், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சொன்ன அடுத்த ஒரு 4 மணி நேரம், அடுத்த நாள் காலையில் விழித்து பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுடைய எனர்ஜி செக்டார் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். ஏன்னா இஸ்ரேல் எக்காரணம் கொண்டும் இதுக்கு ஒத்துக்கொள்ளாது. அவங்களுக்கு தேவை ஈரானை அழிப்பது அப்படிங்கிறது தான். ஈரான் இன்னைக்கு கடைசியாக ஒரு முடிவு சொல்லிட்டாங்கங்க, போர் நிறுத்தம் எஸ் செய்யப்படும், எங்களுடைய எல்லா பொருளாதார தடைகளையும் நீங்கள் நீக்கிவிட்டு எங்களுக்கு இவ்வளோ நாள் செலவாச்சில்ல அந்த தொகையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போர் நிறுத்தம் உடனே அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அமெரிக்கா சம்மதிப்பாங்களா? இந்த செய்தி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய செய்திகள் வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கத்தார் எனர்ஜி அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அறிவிப்பை கொடுக்கும்போது உலகமே ரொம்ப ஷாக்கிங்காக அந்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருந்தது. ராஸ் லாஃபன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஈரான் நடத்தின தாக்குதல் ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தியிருக்கு. எனவே கத்தார் எனர்ஜி அறிவிக்கிறார்கள், எங்களுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நாங்கள் நிப்பாட்டினதோடு மட்டும் இல்லாமல் பல நாடுகளுடைய இல்லாட்டி நிறுவனங்கள், நாடுகள் இவங்க கூட போட்டிருக்க ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். ஒரு அக்ரிமெண்ட் அப்படி கேன்சல் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஷாப்பில் நம்ம ஈவன் நிலம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம்ல, அது ஒரு அக்ரிமெண்ட் தான். இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டை நம்மளால் வயலேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே எப்போவுமே ஒரு வார்த்தை இருக்கும், ஒருவேளை இந்திய நாட்டுக்கு உங்களுடைய நிலம் தேவைப்பட்டது என்றால் அந்த நேரம் இந்திய நாடு உங்களுடைய நிலத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டான்ஸ் இருக்கும். ஸோ இது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, எமர்ஜென்சி டைமில் என்ன வேணாலும் ஒரு ஆள் செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த நிர்வாகம், இந்த மாதிரியான பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு க்ளோஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே தான் கத்தார் எனர்ஜி டீம் இருக்குது. ஒருவேளை நாங்கள் திவாலாகக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுச்சு, எங்களால் எனர்ஜி அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண முடியலை, எங்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு போக முடியல, யுத்தம் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் நாடு கூட நாங்கள் போடக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு நான் உங்களுக்கு எனர்ஜி தரமாட்டேன், க்ரூட் ஆயில் தரமாட்டேன், கேஸ் தரமாட்டேன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஒரு மாதத்துக்கு பிறகு கத்தார் எனர்ஜி நமக்கு தரும்பா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம். பட் இப்போ கத்தார் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க, என்டையர் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரத்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வருடங்கள் கத்தார் எனர்ஜி கூட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்குன்னு நிறைய நிறுவனங்கள் செலவு பண்ணியிருப்பாங்க. எப்படிலாம் செலவு பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு மெட்ரிக் டன் அளவுக்கான கேஸ் வேணும், இல்லாட்டி இந்த மாதிரியான டீசல் வேணும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. இது எல்லாமே அங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளாப் ஆகுது. ஸோ இந்த போர்லேயே நடந்திருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்த ஒப்பந்தங்கள் ரத்தாகுது அப்படிங்கிறது தான். கத்தார் எனர்ஜி மறுபடியும் இதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, ஒப்பந்தங்கள் ரத்து அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட நிறுவனங்கள் இதனால் பாதிப்படையும். குறிப்பாக கத்தாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் ஹீலியத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னேன். ஹீலியத்தை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. 25ஆம் தேதி வீடியோ வராது, ஆனால் 26ஆம் தேதி அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடு ஒரு வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். சரி, இந்த கத்தார் எனர்ஜி இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறதுனால எந்தெந்த நாடுகளுக்கு இதனால் பெரிய பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தாலிக்கு பாதிப்பு இருக்குது, பெல்ஜியத்துக்கு பாதிப்பு இருக்குது, சவுத் கொரியாவுக்கு பாதிப்பு இருக்குது, அதே மாதிரி சீனாவுக்கும் பாதிப்பு இருக்குது. ஸோ லாங் டேர்ம் எல்என்ஜி சப்ளை கான்ட்ராக்ட்ஸ் இதை தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ லாங் டேர்ம் எல்என்ஜி அப்படின்னு சொல்லும்போது 20 வருஷத்துக்கு, 15 வருஷத்துக்கு, 50 வருஷத்துக்கு, இல்லாட்டி 18 வருஷத்துக்கு இப்படிலாம் சொல்லி போட்டிருப்பாங்கல்ல.
இது எல்லாத்தையுமே நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ கத்தார் எனர்ஜி சொல்லியிருக்கிறது நாளைக்கு மார்க்கெட்டை ஒரு பிடி பிடிக்கும். சரி, இவங்களுடைய செய்தி இவ்வளோ நெகட்டிவாக இருக்கே, இன்னைக்கு நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அறிவித்திருக்கிறார்கள் 2 இந்தியன் எல்பிஜி கேரியர்ஸ் Jag Vasant and Pine Gas carrying 92,612 metric ton of LPG have transited through the Strait of Hormuz. 2 கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக நம்ம நாட்டுக்கு வந்துட்டுருக்கு. நம்ம நாட்டுக்கு 26 இல்லாட்டி 28 மார்ச் 2026 போய் நம்ம நாட்டினுடைய ஒரு துறைமுகத்தில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சாத்தியம்? 2 கப்பல், அதுவும் எல்பிஜி இல்லை கத்தார் எனர்ஜிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நாடு அசாத்தியமாக இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் சொன்ன மாதிரி சவுத் கொரியா ஆல்ரெடி எனர்ஜி சேவிங் கேம்பெயின் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி இப்போ வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்கா திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் வடகொரியா நான் அணு ஆயுதத்தை கீழே போட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு வீரமாக ஒரு வசனத்தை பேசி ஜப்பானுக்கு எதிரான சில விஷயங்களையும் வடகொரியா செஞ்சுருக்காங்க. ஸோ ஜப்பான் அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அமெரிக்காவினுடைய குடுமி ஜப்பான் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அதே ஜப்பான் அவங்களுடைய எனர்ஜி தேவை 95லிருந்து 98% அவங்களுடைய எனர்ஜி தேவைக்கு வெளிநாடுகளை நம்பி மட்டும்தான் இருந்தாங்க. முதல் முறையாக ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ரிசர்வ்ல இருந்து க்ரூட் ஆயில் அப்படிங்கிறத மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. அவங்களுக்கான ரிசர்வ் ஒரு 4-5 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட ஜப்பானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் ஒரு பெரும் சிக்கல். அது இடியாப்ப சிக்கல்லாம் சொல்ல முடியாது, அதை விட கூடுதலான சிக்கல். அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்க போகுது. குறிப்பாக நம்ம மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து பெட்ரோ டாலருக்கு பிறகு ஜப்பானில் அமெரிக்காவினுடைய ஏர்பேசஸ், அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை அதில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஈரானில் இருக்கக்கூடிய சபஹார் துறைமுகத்துக்கு அடுத்ததான் நம்ம ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி கொண்டு இருந்தது. அதற்கு இன்று இந்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. 120 மில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நமக்கும் சபஹார் துறைமுகத்துக்கும் இடையே இருந்துச்சு. அந்த கான்ட்ராக்ட்ல நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோமோ எல்லாம் சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ சபஹார் துறைமுகத்துக்கும் அடுத்ததான் நமக்கும் எந்த விதமான டீலும் வரக்கூடிய நாட்களில் கிடையாது. அது ஃபினான்ஷியல் டீல் எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இங்கே ஏன் ஃபினான்ஷியல் டீல் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா இப்போது ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்கலாம். ஃபினான்ஷியல் டீல் அப்படின்னா ஈரானுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள் செயல்படுகிறார்கள், அவங்களுக்கு பணம் போகுதா, இதெல்லாமே மானிட்டர் பண்ணுறதற்கு இன்டர்நேஷ்னல் ஒரு பெரிய நெட்வொர்க் அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவினுடைய பெயர் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நீண்ட கால நட்பு இருக்குது. ஈரானுடைய இன்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய, இப்போ சபஹார் துறைமுகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட துறைமுக ப்ராஜெக்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ், இது எல்லாமே நாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற கமிட்மெண்ட் தான். அந்த கமிட்மெண்ட்டை ஆல்ரெடி நம்ம முடிச்சு. எனவே நாங்கள் அங்கே டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அப்படி இல்லைனாலும் நாங்கள் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஆயில் அப்படிங்கிறத நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே நம்ம அறிவிச்சிட்டோம். இந்த ஆயில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஆயில் ரிஃபைனரி நிறுவனம் ஈரான்லேருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஈரான்லேருந்து இறக்குமதி பண்ணவே கூடாது, அதுவும் ப்ரைவேட் நிறுவனங்கள் இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னா 7 வருடங்கள் நம்ம இறக்குமதி பண்ணதே கிடையாது. 7 இயர்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது எப்படி சாத்தியப்பட்டது? அமெரிக்கா சொல்லிட்டான், ஈரான் மீது போட்டிருக்கக்கூடிய ஆயில் சாங்ஷன்ஸ் எதுவுமே இப்போதைக்கு செல்லுபடி ஆகாது, அதை நாங்கள் தளர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லி ஈரான்லேருந்து ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஆயில் அப்படிங்கிறத வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூகேனுடைய RAF ஃபேர்ஃபோர்ட் பேஸ்லேருந்து இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதுவும் B-52 பாம்பர்ஸை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது. புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய இந்த அறிவிப்பு, நாங்கள் மீடியேட்டராக கூட வரோம், ஆனால் பிரச்சனை எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புட்டின் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லிட்டார். இன்னைக்கு தான் முதல் முறையாக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 3rd வேர்ல்டு வார்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நமக்குள்ளே வருது. அதனால் உலக நாடுகள் கொஞ்சம் சூட்சகமாக இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா இடங்களிலுமே சுற்றி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஒன்று லிபியாவில் இருக்கக்கூடிய சிக்கல், லெபனனில் இஸ்ரேலினுடைய அடிபிடி, ஆப்பிரிக்கா நாடுகளில் ஏகப்பட்ட உள்நாட்டு பிரச்சனைகள், அது இல்லாமல் இப்போ கியூபாவில் ஒரு பிரச்சனை உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெனிசுலாவில் பிரச்சனைகள் இருக்குது. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல், இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா, இஸ்ரேல் காசா, அடுத்ததாக சிரியாவில் இருக்கக்கூடிய சிக்கல், இப்படின்னு சொல்கிற பல சிக்கல்களை ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தி பார்க்கும்போது we are in World War III அப்படிங்கிறத ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருப்பது ஒரு ஒரு சிந்திக்க வேண்டிய செயல் தான். ஏன்னா
நம்ம வேர்ல்டு வார் 3 டக்குன்னு வந்துருமா அப்படின்னு கேட்டால் வராது. அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அந்த ஸ்லோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் விரிவடைகிறது அப்படின்னாலோ, இப்போ சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் உள்ளே வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அது கூடவே தைவான் அடிக்க நான் கிளம்பிட்டேன். ஏன்னா தைவான் இப்போ எனர்ஜி இல்லாமலாம் ரொம்ப வரி பண்ணிட்டு இருப்பாங்க. தைவானுடைய செமிகண்டக்டர் டிவைசஸ், அவங்களுடைய இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே பெரிய சிக்கலுக்கு உட்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அவங்க வீக்காக இருக்கிறாங்க. சரியான தருணம் இதுதான். அமெரிக்காவும் வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க. அது இல்லாமல் உக்ரைனுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா உதறி தள்ளிட்டாங்க. ஸோ இனிமேல் அமெரிக்கா நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி எந்த நாடும் நம்பாது. எனவே இதை நம்ம சரியான தருணமாக பயன்படுத்தி சீனா தைவானை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காய் நகர்த்தல் செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த கதையும் காலி. யார் வேணாலும் எப்படி வேணாலும் முடிவுகள் எடுக்கலாம். ஏன் இன்றைக்கி வடகொரியா எடுக்கலையா, என்னால் அணு ஆயுதத்தை கீழே போட முடியாதா, உங்களால் என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்களா அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கலையா? இதே மாதிரியான முடிவை இன்னொரு நாடு எடுக்கும் பட்சத்தில் அது பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுதான் வேர்ல்டு வார் 3க்கான ஸ்டார்டிங்கில் வந்துட்டோம். எப்படி அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இது நீர்த்து போகிறதா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் உறங்கின பிறகு வேர்ல்டு வார் 3க்கு நம்ம என்ட்ரு ஆக போகிறோமா, இல்லை ரொம்ப ஸ்பீடாக நம்ம அதுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோமா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கலாம். ஸோ ஏகப்பட்ட அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இன்னும் நிறைய அப்டேட் பார்க்க வேண்டும். அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.